நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். One Corinthians chapter 14, and we shall move on to verse 2. 1 Corinthians chapter 14 verse 2. For he that speaketh in an unknown tongue speaketh not unto men, but unto God. For no man understandeth him. Howbeit, in the Spirit he speaketh mysteries. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். Blessings in speaking in tongues. அந்நிய பாஷை பேசுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்கள். I have given a number of messages. அநேக செய்திகள் அதிலிருந்து கொடுத்திருக்கிறேன். Many years back, பல வருடங்களுக்கு முன்பாக when Pastor Sundaramaya was presiding the service, போதகர் சுந்தரமையா ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே standing before him with all hesitation, I preached on this subject many years back. அவர் முன்பாக எல்லா ஒரு பயத்தோடும் இந்த செய்தியை நான் அவருக்கு முன்பாக நான் பிரசங்கித்திருக்கிறேன். Blessings in speaking in tongues. அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்கள். With all humility, I love to tell you the way he appreciated me for speaking on that subject had no parallel. எல்லா தாழ்மையோடும் சொல்லுகிறேன், அந்த செய்தியை பேசியதனாலே என்னை அந்நிய பாஷை பேசுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதத்தை நான் பகிர்ந்ததாலே என்னை பாராட்டினார்கள். Pastor Sundaramaya appreciated me, which had no parallel. அவர் போதகர் சுந்தரமையா என்னை பாராட்டினார்கள். அதுக்கு இணையான பாராட்டு எனக்கு வேற இல்லை. After that, I have preached on that many a time. அதற்கு பின்பாக நான் பல முறை அந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறேன். Even it's available in our YouTube channel. நம்முடைய யூடியூப் சேனலிலும் இந்த செய்தி இருக்கிறது. Blessings in speaking in tongues. அந்நிய பாஷையில் பேசுகிறதுனாலே வருகிற ஆசீர்வாதங்கள். A couple of days back, சில நாட்களுக்கு முன்பாக sister visited me, and how happy she was because she received the Holy Spirit and speaking in tongues. ஒரு சகோதரி என்னை சந்தித்திருந்தார். அவர் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே பரிசுத்தாவி பெற்றதுனாலே பெற்ற சந்தோஷங்களை குறித்து பகிர்ந்து கொண்டார். But she didn't know why we should speak in tongues. ஆனால் ஏன் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதர சகோதரிகளே, there are many blessings when we speak in tongues. அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே அநேக ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு வருகிறது. Out of ignorance, many critics speak bad about or speak ill of speaking in tongues. பலர் அறியாமையினாலே அந்நிய பாஷையை பேசுகிறதை தவறாக ஒரு கேளிக்கையாக பேசுகிறார்கள். They call it a babbling, உளறல். அவர்கள் உளறல்கள் என்று சொல்லுகிறார்கள். It is their ignorance. அது அவர்கள் அறியாமை. Can God give us a gift that is just a உளறல்? There are great spiritual blessings in speaking in tongues. அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே கிடைக்கிறது. Today I am just taking this only one verse. இந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து, because this is the verse many of these critics used to say why we should speak in tongues. அநேக விமர்சகர்கள் இந்த வசனத்தை வைத்து தான் ஏன் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். My dear brother, my dear sister, அநேக அருமையான சகோதர சகோதரிகள், when we read scriptures with a corrupt mind, we may not be able to understand fully the scriptures. நாம் கரையான ஒரு மனதோட வேதத்தை படிப்போமானால் இந்த வேதத்தை நாம் ஒன்றாக புரிந்து கொள்ள முடியாது. To understand the Bible, many a time I have given these 4 rules. வேதத்தை நன்றாக புரிந்து கொள்ள 4 விதிகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். One is we should understand in a logical way. தர்க்க சாஸ்திரத்தின் வழியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். Our Bible is not based on blind belief.
நம்முடைய வேதம் குருட்டான நம்பிக்கையின் மேலாக எழுதப்பட்டதல்ல. You shall know the truth and the truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். What truth will set you free? எந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்? The truth that you know. உங்களுக்கு தெரிந்த சத்தியம். You know the truth. உங்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். You shall know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். And that knowledge of that truth will set you free. அந்த அறிவு, அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். It's not just believe the truth. நீங்கள் சத்தியத்தை விசுவாசிப்பதினால கிடையாது. You should know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். That word know or அறிந்து கொள்ளுதல், biblically it means that because I know this, something has happened. வேதத்தின்படி அறிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம், எனக்கு இது தெரிந்ததினாலே இன்னொரு காரியம் நடந்தது. Adam knew Eve. ஆதாம் ஏவாளை அறிந்தான். Cain was born. காயின் பிறந்தான். Adam knew Eve. Cain was born. ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான். I know the truth. எனக்கு சத்தியம் தெரிந்தது. I get deliverance. எனக்கு விடுதலை கிடைத்தது. I get liberty. எனக்கு விடுதலை கிடைத்தது. I know the truth set me free. எனக்கு சத்தியம் தெரிந்தது, அதனால் அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கிற்று. So knowledge is very, very important. அறிவு மிக மிக முக்கியம். Any truth, எந்த சத்தியமானாலும் you can think about that logically. அதை தர்க்க ரீதியாக நீங்கள் யோசிக்க வேண்டும். Number 2, இரண்டாவது, in a rational way. பகுத்தறிவோடு அணுக வேண்டும். I told you earlier, Christianity is not illogical. கிறிஸ்தவ மதம் என்பது தர்க்க ரீதி அல்லாதது கிடையாது. Likewise, it is not irrational. அதே போல அது பகுத்தறிவு இல்லாததும் கிடையாது. When we rationalize, we would be able to understand every truth. நாம் பகுத்தறியும் பொழுது எல்லா சத்தியத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். Whether the resurrection of Jesus Christ, the relationship between Jesus Christ and God, we can rationalize. நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி, இயேசுவுக்கும் தேவனோடு இருக்கும் தொடர்புகளை பற்றி நாம் பகுத்தறிய முடியும். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, many a time I have told you, அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், anything supernatural, இயற்கைக்கு மேம்பட்ட ஏதாவது ஒன்றும், it is not anti-natural. அது இயற்கைக்கு எதிரானது கிடையாது. Supernatural is not anti-natural. இயற்கைக்கு மேம்பட்டது இயற்கைக்கு எதிரானது கிடையாது. Just imagine a vine, திராட்சை செடி. ஒரு திராட்சை செடியை நீங்கள் பாருங்கள். We pour water. நாம் தண்ணி ஊற்றுவோம். In that plant, that water goes up. அந்த தண்ணீர் அந்த தாவரத்திலே மேலே செல்கிறது. Some chemical reaction takes place. ஏதோ ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கிறது. That water what we poured in, நாம் எந்த தண்ணீரை ஊற்றினோமோ, that becomes the wine in it. அந்த தண்ணீர் அங்கே திராட்சை ரசமாக மாறுகிறது. In that plant we pour water. நாம் அந்த தாவரத்திற்கு தண்ணீர் ஊற்றினோம். It becomes a bud, it becomes a flower, it becomes a green, it becomes a fruit. அது பூவாகி, மொட்டாகி, பழமாகி அது நமக்கு கிடைக்கிறது. Same water. அதே தண்ணீர். But just we can't do that in the lab. நாம் அதை ஆராய்ச்சி கூடத்திலே பண்ண முடியாது. It's a miracle. அது அதிசயம். When this miracle takes place generally everywhere, இந்த அதிசயம் எல்லா இடத்திலுமே நடக்கிறது. we call that nature. அதை நாம் இயற்கை என்று அழைக்கிறோம். We call that nature. நாம் அதை இயற்கை என்று அழைக்கிறோம். But in every tree will that happen? In every vine will that happen? அது எல்லா திராட்சை செடியிலும் நடக்கிறதா? No, it may not happen. அது எல்லா திராட்சை செடியிலும் நடக்க. Some plant may be barren. ஏதாவது ஒரு தாவரத்தில் நடக்காமல் இருக்கலாம். If it takes place, it's a miracle. It's God's work. அது நடக்கிறது என்றால் அது தேவனுடைய செயல், அது அற்புதம். But because it generally takes place in every plant, அது எல்லா தாவரங்களிலும் பொதுவாக நடக்கிறதுனாலே we call that miracle nature. அதை அந்த அதிசயத்தை நாம் இயற்கை என்று அழைக்கிறோம். With the same God power, அதே தேவனுடைய வல்லமையோடு, if God can turn this water into wine, இந்த தண்ணீரை தேவன் திராட்சரசமாக மாற்றும் பொழுது, it's also the same miracle. அதுவும் அதே போன்ற ஒரு அதிசயம் தான். But it doesn't happen always.
அது எப்பொழுதும் நடப்பதில்லை. We call that supernatural. அதை நாம் இயற்கைக்கு மேம்பட்டது என்று So சொல்லுகிறோம். Jesus turning water into wine is not anti-natural. இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது இயற்கைக்கு எதிரானதல்ல. It's not anti-natural. இயற்கைக்கு எதிரானதல்ல. That's what exactly happened in every plant. அது எல்லா தாவரத்திலும் நடக்கிற ஒரு But that is natural. ஆனால் அது இயற்கை. This is supernatural. இது இயற்கைக்கு மேம்பட்டது. It is not anti-natural. இது இயற்கைக்கு எதிரானது So கிடையாது. in a very rational way we can understand the scriptures. ஒரு நல்ல பகுத்தறிவோட நாம் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். So number one, logical. முதலாவது தர்க்க ரீதி. Number two, rational. இரண்டாவது பகுத்தறிவு. Number three, empirical. மூன்றாவது பட்டறிவு. பட்டறிவு. Through experience. நம் அனுபவத்தின் மூலமாக உணர்வது. Through experience. நம் அனுபவத்தின் மூலமாக. We hear many testimonies. We hear many testimonies. We read testimonies in the Bible. வேதத்திலே சாட்சிகளை படிக்கிறோம். We get in, it happens in our lives. அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. We see miracles in our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை பார்க்கிறோம். How Jesus takes us out of the muddy clay and sets our feet on a flinty rock. நம்மை தேவன் எப்படி உளையான சேற்றிலிருந்து தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்தி வைத்தார் என்று. So we get personal experience. இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். The testimonies in the Bible. வேதத்திலே சாட்சிகள் இருக்கிறது. The testimony in the lives of others. மற்றவருடைய வாழ்க்கையிலே சாட்சி இருக்கிறது. The testimony in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் சாட்சி இருக்கிறது. We get an empirical experience. அதன் மூலம் நாம் பட்டு அறிந்து கொள்கிறோம். So logical, தர்க்க ரீதி, rational, பகுத்தறிவு, empirical, அனுபவ அறிவு. and number four, நான்காவது spiritual. ஆவிக்குரிய நிலை. Understand that not literally but spiritually. இதை எழுத்தின்படி புரிந்து கொள்ளாமல் ஆவிக்குரியபடி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should know where we should highlight it. நாம் அதை எங்கே மேற்கோள் காட்ட வேண்டும் என்று தெரியும். We must have a spiritual eye in understanding. நமக்கு ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் வேண்டும். My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே, so when we read this verse, இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது we will be able to understand one of the important aspects of or two of the important aspects of speaking in tongues. நாம் இங்கே இரண்டு விதமான முக்கியமான அந்நிய பாஷை பேசுகிறதுனால வருகிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். In Tamil we read Anniya Bhashai. தமிழிலே அந்நிய பாஷை என்று படிக்கிறோம். In English you may read the word unknown tongue. ஆங்கிலத்திலே அந்நிய பாஷை, அந்நிய பாஷை என்று தான் படிக்கிறோம். இல்லைன்னா அறியப்படாத பாஷை. அறியப்படாத பாஷை என்று படிக்கிறோம். அந்நியம், அறியப்படாத பாஷை. But in the original it's given only tongue. மூல மொழியிலே அதை வெறும் பாஷை என்று தான் குறிப்பிட்டிருக்கிறது. The word tongue, it doesn't mean நாக்கு, it means பாஷை. அந்த டங் என்ற வார்த்தை நாக்கு என்பது அல்ல, மொழியை குறிப்பதாக இருக்கிறது. We say mother tongue. நாம் தாய் மொழி என்று சொல்கிறோம். When we say mother tongue, it's good. தாய் மொழி. மதர் டங் என்று சொல்லும்போது தாய்மொழி. So it's a மொழி. அது ஒரு மொழி. பாஷை is a Sanskrit word for மொழி. பாஷை என்பது சமஸ்கிருத வார்த்தையா இருக்கிறது மொழிக்கு. Unknown tongue, அறியப்படாத பாஷை, மொழி. அந்நிய பாஷை இல்லைன்னா அறியப்படாத மொழி. My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, number one, முதலாவது, in this gift, இந்த வெகுமதினாலே, வரத்தினாலே, இந்த வரத்தினாலே, we speak in tongues. நாம் அந்நிய பாஷையில் பேசுகிறோம். In a good Tamil we can say அந்நிய மொழி. நல்ல தமிழில் அந்நிய மொழி என்று சொல்லலாம். Instead of using the word பாஷை, we can use the word மொழி. அந்நிய பாஷை என்று இருப்பதாக அந்நிய மொழி என்று உபயோகிக்கலாம். It's not our mother tongue. அது நம்முடைய தாய் மொழி அல்ல. It's not just அந்நிய மொழி. அது அந்நிய மொழி என்று மட்டுமல்ல. The better way to say is அறியப்படாத மொழி. தெரியாத மொழி என்பதை நாம் அறியப்படாத மொழி என்பதை சொல்லலாம். It's a language that I don't know. எனக்கு தெரியாத ஒரு மொழி. It's a gift I got. எனக்கு கிடைத்த இந்த வரம் எனக்கு கிடைத்திருக்கிறது. I speak in a tongue which I don't understand. நான் ஒரு எனக்கு தெரியாத, எனக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு மொழியிலே நான் பேசுகிறேன். It may be the language of somebody in this world.
இந்த உலகத்தில் யாரோ ஒருவருக்கு தெரிந்த மொழியாக இருக்கலாம். Or it may be the language of the angels. தேவதூதர்களுடைய மொழியாக இருக்கலாம். But I have received this gift. எனக்கு இந்த வரம் கிடைத்திருக்கிறது. I speak in a language that I don't understand what I speak. நான் எனக்கு தெரியாத புரியாத ஒரு மொழியிலே நான் பேசுகிறேன். But it is a language. அது ஒரு மொழியாக இருக்கிறது. It is a tongue. அது மொழி. But the hearer, கேட்கிறவர்கள், they may understand or they may not understand. அதை புரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளாமல் போகலாம். There are more than 500 languages in this world. இங்கே 500க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. So we don't know which language we are speaking. நமக்கு எந்த மொழி பேசுகிறோம் என்று தெரியாது. And the hearer, suppose that person can understand the language, he can go, he is speaking in my language. கேட்கிறவர்களுக்கு அந்த மொழி தெரியுமானால் அவர் சொல்லலாம், எனக்கு தெரிந்த மொழியில் அவர் பேசுகிறார் என்று. Literally it happened. I know it happened in one of our programs. ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் It is not a program I conducted. I was translating some speakers from Latin America or South America. அவர்கள் தென் அமெரிக்காவிலிருந்து ஒரு குழு வந்திருந்தார்கள். And I was translating them. அவர்களுக்கு நான் மொழிபெயர்த்து கொண்டிருந்தேன். That team went to that orphanage in Alamadi in the daytime. அவர்கள் ஒரு பகல் வேளையிலே அலமாதியில் இருந்த ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு சென்றிருந்தார்கள். They had a very big shock. அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தது. It is not one person. ஒருவர் அல்ல. If my remembrance right, 4 or 5 people. 4-5 பேர் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். As a team they had come. ஒரு குழுவாக வந்திருந்தார்கள். They had been to the orphanage at Alamadi. அவர்கள் அந்த அனாதை ஆசிரமத்தில் அலமாதியில் இருந்த ஆசிரமத்துக்கு சென்றார்கள். And they were encouraging people to pray and all. அவர்கள் அங்கே இருந்த மக்களை ஜெபத்தில் நடத்தி கொண்டிருந்தார்கள். It was very surprising. அதிர்ச்சிகரமாக, ஆச்சரியமாக, children, more than one child, they spoke in beautiful Spanish. ஒரு அழகான ஸ்பானிஷ் மொழியிலே அங்கு பிள்ளைகள் பேசினார்கள். They were prophesying in Spanish. அவர்கள் ஸ்பானிஷ் மொழியிலே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். But children didn't know what they are talking. அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. But they were giving the message to this Spanish team. அவர்கள் அந்த ஸ்பானிஷ் குழுவுக்கு ஒரு செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். They all had a big shock. They came and shared that in the evening. அந்த மாலை வேளையிலே வந்து அவர்கள் ஒரு ஆச்சரியத்தோட அதை பகிர்ந்து கொண்டார்கள். I was translating. நான் மொழிபெயர்த்து கொண்டிருந்தேன். It happened. இது நடந்திருக்கிறது. And I had one experience. எனக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. Much before I came for the ministry, நான் இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக I was conducting a prayer meeting in Thirumangalam. திருமங்கலத்திலே ஒரு ஜெப கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். It was a branch church of ACA. Pastor was John Philip. அப்போஸ்தலர் சபையின் ஒரு கிளை சபையிலே போதகர் ஜான் பிலிப் என்பவரிடம் நடத்தி கொண்டிருந்தேன். When I was conducting the meeting, நான் அந்த கூடுகையை நடத்தி கொண்டிருந்த பொழுது there was a sister, there was an old lady. அங்கே ஒரு வயதான ஒரு பெண்மணி இருந்தார். ஒரு அம்மா இருந்தாங்க. Not seen to be educated. அதிகம் படித்தவர் போல தெரியவில்லை. But in a beautiful chaste English she was prophesying. ஒரு அழகான தெளிவான ஆங்கிலத்திலே அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். And it was a message to me. அது எனக்கான செய்தியாக இருந்தது. Just 1 or 2 sentences. 2-3 வாக்கியங்கள். Beautiful English. ஒரு அழகான ஆங்கிலத்திலே. So after the service was over, அந்த ஜெபம் முடிந்த பின்பு I asked that pastor, who is the sister? நான் போதகரிடம் கேட்டேன், இந்த சகோதரி யார் என்று. She was speaking beautiful English. அவர் ஒரு அழகான ஆங்கிலம் பேசுகிறார்களே என்று சொன்னேன். That pastor said, போதகர் சொன்னார், no, அவங்க ஆடு மேய்க்கிறம்மா. இங்கே ஆடு மேய்க்கிறம்மான்னு சொன்னாங்க. She doesn't know any English at all. அவங்களுக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது என்று சொன்னார். But those 2 sentences were a prophecy to me. அந்த 2 வாக்கியங்கள் எனக்கு தீர்க்கதரிசனமாக வந்தது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். So when you are speaking in unknown tongue, நீங்கள் ஒரு தெரியாத மொழியிலே பேசுகிற பொழுது, you may not know what you speak. You will not know what you speak.
நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு தெரியாமல் That is இருக்கலாம். why it's called unknown tongue. அதனால தான் அது அந்நிய பாஷை என்று சொல்லுகிறோம். The hearer may know it, the hearer may not know it. கேட்கிறவர்களுக்கு அது தெரியலாம், தெரியாமலும் போகலாம். It is an unknown tongue for the speaker. அது பேசுகிறவர்களுக்கு தெரியாத மொழியா இருக்கிறது. My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, number 2, இரண்டாவது we read the same verse. அதே வசனத்தில் படிக்கிறோம். For he that speaketh in an unknown tongue speaketh not unto men. பேசுகிற ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல், he is not speaking unto men. அவன் மனுஷரிடத்திலே பேசவில்லை. Again and again these critics say, oh, no one understand. இந்த விமர்சகர்கள் அடிக்கடி சொல்லுகிறார்கள், யாருக்கும் புரியவில்லை, யாருக்கும் He புரியவில்லை. is only a உளறல். இது ஒரு உளறல் என்று சொல்லுகிறார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, he is not speaking unto men. அவன் மனுஷரிடத்தில் பேசவில்லை. It is not உளறல். அது உளறல் அல்ல. He is not speaking unto men. அவன் மனிதர்களிடத்திலே பேசவில்லை. So when I speak to you, நான் உங்களிடத்திலே பேசுகிற பொழுது I have to speak to you in a language that you can understand. உங்களுக்கு தெரிந்த மொழியிலே நான் பேசுகிறேன். Now I speak in English. நான் ஆங்கிலத்திலே பேசினால் Many of you understand it. அநேகருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு புரியும். Even to make everyone understand, it is translated into Tamil. சோ எல்லாருக்கும் புரியும்படியாக அதை நாம் தமிழிலே மொழிபெயர்க்கிறோம். Then only we can communicate. அதன் மூலம் தான் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள If முடியும். I speak in a language that no one understands, what is the use of that? நான் யாருக்கும் புரியாத ஒரு மொழியிலே நான் பேசுவேனால் அதனால் பிரயோஜனம் என்ன? The Bible clearly says, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, when you speak in tongues, நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிற பொழுது you are not speaking unto men. நீங்கள் மனுஷரிடத்திலே பேசவில்லை. So we must have that clarity. இது ஒரு தெளிவாக இருக்கிறது. It's not something like a prophecy. இது ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல. It's not preaching. அது ஒரு போதிப்பதும் அல்ல. It's not exhortation. புத்தி சொல்றதும் அல்ல. புத்தி சொல்றதும் அல்ல. When we speak in tongues, நாம் அந்நிய பாஷையிலே பேசுகிற பொழுது we are not speaking unto men. நாம் மனுஷரிடத்திலே பேசவில்லை. My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, similarly when we pray in tongues, நாம் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது we are not speaking to men. நாம் மனுஷரிடத்திலே பேசவில்லை. We are speaking to God. That's prayer. நாம் தேவனிடத்திலே பேசுகிறோம். அந்த ஜெபத்திலே speaking to God. நாம் தேவனிடத்திலே பேசுகிறோம். But many a time, அநேக நேரங்களிலே when we pray, நாம் ஜெபிக்கும் பொழுது we speak to men only. நாம் மனுஷர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறோம். We even praying in the public, நாம் ஒரு பொது இடத்திலே ஜெபிக்கும் பொழுது கூட with all beautiful words, ஒரு நல்ல அழகான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி even preaching to God, நாம் தேவனுக்கே போதனை செய்வோம். we quote from the Bible. நாம் வேதத்திலிருந்து மேற்கோள் Oh, காட்டுவோம். it is said in the Bible, Lord. நீங்கள் வேதத்திலே இப்படி சொல்லி இருக்கிறீர்கள் As if ஆண்டவரே. God doesn't know the Bible, we'll teach him the Bible. தேவனுக்கு வேதம் தெரியாது என்பது போல நாம் வேதத்தை தேவனுக்கே போதிப்போம். We give a long sermon in prayer. நாம் ஒரு ஜெபத்திலே ஒரு பெரிய போதகத்தை நாம் நிகழ்த்துவோம். Many a time we pray and we pray unto men only. We speak unto men. நாம் அநேக நேரம் ஜெபிக்கிற பொழுது நாம் மனுஷர்கள் மட்டும்தான் ஜெபிக்கிறோம். When husband and wife are praying, கணவனும் மனைவியும் ஒரு முறை ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். the wife was praying, மனைவி ஜெபிக்கிறார், Lord, thank you for the husband you have given me, oh Lord. எனக்கு கொடுத்த அருமையான கணவனுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, but he doesn't love me at all. அவர் என்னை நேசிப்பதில்லை Lord, ஆண்டவரே. give him the heart to love me, Lord. அவர் என்னை நேசிக்கும்படியான இருதயத்தை தாரும் He ஆண்டவரே. opened his eyes, அவர் கண்களை திறந்து பார்த்தார். nodding his head like this. அவர் தலையை அசைத்துக் கொண்டார். All she was saying to God, அவர் தேவனிடத்தில் சொல்வதெல்லாம் but it's only a message to the husband. அந்த கணவனுக்கான செய்தியா இருந்தது. He was waiting. அவர் காத்து கொண்டிருந்தார். She finished, Amen. அவர் ஆமென் சொல்லி முடித்தவுடன் So he started, அவர் ஆரம்பித்தார். Lord, thank you for the wife you have given me, oh Lord. எனக்கு கொடுத்த அருமையான மனைவிக்காய் நன்றி ஆண்டவரே. She doesn't obey me at all, oh Lord. அவர் எனக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறார். Lord, give her a heart to obey me, oh Lord. கீழ்ப்படிகிற இருதயத்தை தாரும் She ஆண்டவரே. hurts me, oh Lord. அவர் என்னை காயப்படுத்துகிறார் He ஆண்டவரே. started talking to God, message to the wife. அவரும் தேவனிடத்தில் பேசுகிறபடி மனைவிக்கு செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். Many a time we speak to men when we pray. நாம் அநேக நேரங்களிலே ஜெபிக்கும் பொழுது மனுஷரிடத்தில் மட்டும்தான் பேசுகிறோம்.
Somebody is called to pray in the front. ஒருவரை நாம் முன்பாக ஜெபிக்கும்படி அழைக்கிறோம். Opening prayer. தொடக்க ஜெபம். He comes. முன்னாடி He leads an opening prayer. முன்னாடி அந்த தொடக்க ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். Many people are clapping the hands, praying, hallelujah, hallelujah. அநேகர் கைகளை தட்டி அல்லேலூயா என்று சொல்லி ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். He goes, sits in his place. அவர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தவுடன் he asks his wife, மனைவிடம் கேட்கிறார், ஜெபம் எப்படி இருந்துச்சு? ஜெபம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா டிராமாவை போட்டு போனேன், ஜெபம் எப்படி இருந்துச்சு? My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, when you speak in unknown tongue, உங்களுக்கு தெரியாத மொழியில பேசும் பொழுது, அந்நிய பாஷையில பேசும் பொழுது, you are not speaking unto men. நீங்கள் மனுஷரிடத்திலே பேசுவதில்லை. So man cannot understand what you speak. நீங்கள் பேசுகிறது மனுஷருக்கு புரியாது. That is the nature of the gift. அதுதான் இந்த வரத்தின் இயல்பாக இருக்கிறது. And number 3 in the same verse, மூன்றாவது அதே வசனத்திலே, for he that speaketh in unknown tongue speaketh not unto men but unto God. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷரிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். I don't know why these critics don't read this part. ஏன் இந்த விமர்சகர்கள் இந்த வசனத்தை படிக்கவில்லை என்று தெரியவில்லை. Speaking in tongues is not babbling. அந்நிய பாஷை பேசுவது உளறல் கிடையாது. It is speaking unto God. அது தேவனிடத்திலே பேசுகிறது. My understanding is waste. என்னுடைய புரிந்து கொள்ளுதல் வெறுமையா இருக்கிறது. When I pray in tongues, நான் அந்நிய பாஷையில பேசுகிற பொழுது, my mind cannot understand what I speak. நான் பேசுகிறது என்னுடைய மனம் புரிந்து கொள்ள முடியாது. We have conducted seminars on the trichotomy being of a man. மனிதனுடைய முக்கூட்டு பரிமாணம். நான் ஒரு கருத்தரங்கை மனிதனின் முக்கூட்டு பரிணாமம் என்ற தலைப்பில் நடத்தினேன். So we got spirit, soul and body. ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று இருக்கிறோம். So when I pray in tongues, நான் அந்நிய பாஷையிலே பேசுகிற பொழுது, my soul, my suki cannot understand. என்னுடைய ஆத்துமாவுக்கு அது புரியாது. My mind cannot understand. என்னுடைய மனதுக்கு அது புரியாது. But I got a spirit. எனக்கு ஆவி இருக்கிறது. I got a spirit. எனக்கு ஆவி இருக்கிறது. So I pray unto God. நான் தேவனிடத்திலே ஜெபிக்கிறேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, he that speaketh in an unknown tongue, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன், he speaketh unto God. அவன் தேவனிடத்திலே பேசுகிறான். Your mind is not speaking unto God. உங்களுடைய மனம் தேவனிடத்திலே பேசுவதில்லை. Your spirit is speaking unto God. உங்களுடைய ஆவி தேவனிடத்திலே பேசுகிறது. Paul says in another place, பவுல் வேறொரு இடத்திலே சொல்கிறார், we pray with understanding. கருத்தோடு ஜெபிக்கிறோம். We pray in the spirit. நாம் ஆவியிலும் ஜெபிக்கிறோம். That is, we pray in unknown tongues. அதுதான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதா. My understanding fails there. என்னுடைய கருத்து அங்கே புரிந்து கொள்ளுதல் செயல்படாது. I don't know what I pray. நான் ஏன் ஜெபிக்கிறேன் தெரியாது. என்ன ஜெபிக்கிறேன் தெரியாது. But my spirit speaketh unto God. என்னுடைய ஆவி தேவனிடத்திலே பேசுகிறது. It is conversing with God. அது தேவனோடு உரையாடி கொண்டிருக்கிறது. This is what exactly given here. அதுதான் இங்கே for he that speaketh in unknown tongue, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன், not speaketh unto men, அவன் மனுஷரிடத்திலே பேசாமல், but unto God. தேவனிடத்தில் பேசுகிறான். He speaketh unto God. தேவனிடத்திலே பேசுகிறான். The more you speak in tongues, அதிகமாக நீங்க அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது, the more you speak unto God. நீங்கள் அதிகமாக தேவனிடத்திலே பேசுகிறீர்கள். As I told you earlier, நான் உங்களுக்கு முன்பாகவே சொல்லி இருந்தேன், in many of our prayers, நம்முடைய அநேக ஜெபங்களிலே, we speak unto people. நாம் மனுஷர்களிடத்திலே பேசுகிறோம். We speak unto people. நாம் மனுஷர்களுக்கு பேசுகிறோம். So somebody is invited to a lunch to your home. யாரோ ஒருவரை உங்கள் வீட்டுக்கு மதிய உணவுக்கு அழைத்திருக்கிறீர்கள். A servant of God. ஒரு தெய்வ ஊழியர். You got nice soup. ஒரு அருமையான ஒரு சூப் இருக்கிறது. You got chicken 65 இருக்கிறது. You got different dragon chicken. நீங்க ஒரு நல்ல டிராகன் சிக்கன்லாம் நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். Nice biryani. ஒரு நல்ல பிரியாணி இருக்கிறது. So that pastor prays.
அந்த அந்த போதகர் இப்பொழுது ஜெபிக்கிறார். Dear Father God, we thank you, we praise you. எங்கள் அருமையான தகப்பனே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம். Lord, we thank you for this lovely lunch. இந்த நல்ல மதிய உணவுக்காக உமக்கு நன்றி. Thank you for the chicken, thank you for the mutton. அந்த மட்டனுக்காக நன்றி, சிக்கனுக்காக நன்றி. Lord, bless the sister who prepared this lunch. இதை ஆயத்தப்படுத்தின அந்த சகோதரியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் கையை ஆசீர்வதி ஆண்டவரே. Every day 3 meals your wife cooks. 3 வேளையும் அவருடைய மனைவி அவருக்காக சமைக்கிறார். இந்த மாதிரி அவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரை படைத்த கையை ஆசீர்வதின்னு. அடுத்த வீட்டுக்கு போனோன்னா படைத்த கையை ஆசீர்வதியும். எதுக்கு திரும்ப கூப்பிடணும்ல? அப்போ அந்த ப்ரேயர் யார்கிட்ட பண்ணுறோம்? மனுஷர்கிட்ட பண்ணுறோம். இங்கே எப்படி 3 வேளை சாப்பாடு போட்டுருவாங்க. அதனால் அந்த டயலாக்லாம் தேவையில்லை. அடுத்த வீட்டுக்கு போனால் அந்த டயலாக்லாம் தேவை. சிக்கனை ஆசீர்வதியும், மட்டனை ஆசீர்வதியும், மிளகாய் ஆசீர்வதியும். ஐயோ இயேசுவே. So many times when we pray, we speak unto men. அநேக நேரம் ஜெபிக்கிற பொழுது நாம் மனுஷரிடத்திலே பேசுகிறோம். But when we pray in unknown tongues, நாம் அந்நிய பாஷையிலே பேசுகிற பொழுது we speak unto God. நாம் தேவனிடத்திலே பேசுகிறோம். We speak unto God. நாம் தேவனிடத்திலே பேசுகிறோம். So speaking in tongues, அந்நிய பாஷையிலே பேசுகிறது. number one, we may not understand. முதலாவது நமக்கு அது புரியாது. Hearers may understand, may not understand. மற்றவர்களுக்கு அது புரியும், புரியாமலும் போகலாம். Number two, இரண்டாவது, when we speak in tongues, நாம் அந்நிய பாஷையிலே பேசுகிற பொழுது we are not speaking unto men. நாம் மனுஷரிடத்திலே பேசவில்லை. We know that we are not speaking unto men. நமக்கு தெரியும் நாம் மனுஷரிடத்திலே பேசவில்லை. Number three, மூன்றாவது, what we do, நாம் என்ன செய்கிறோம்? we speak unto God. நாம் தேவனிடத்திலே பேசுகிறோம். We speak unto God. நாம் தேவனிடத்திலே பேசுகிறோம். We read here in the same verse again. அதே வசனத்தை திரும்ப படிக்கிறோம். Only one verse I am speaking today. ஒரே ஒரு வசனத்திலிருந்து நான் பேசுகிறேன். For he that speaketh in unknown tongue அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் speaketh not unto men, மனுஷரிடத்திலே பேசாமல் but unto God. தேவனிடத்திலே பேசுகிறான். For no man understandeth him. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதபடியினாலே. However, in the spirit he speaketh mysteries. ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். Number 4. நான்காவது, He speaketh in the spirit. அவன் ஆவியிலே பேசுகிறான். He is not speaking in the soul. அவன் ஆத்துமாவிலே பேசவில்லை. He is not speaking with understanding. அவன் கருத்தோடு பேசவில்லை. He speaks in the spirit. அவன் ஆவியிலே பேசுகிறான். In his spirit, அவனுடைய ஆவியிலே, endowed with the Holy Spirit. பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு, சக்தி ஊட்டப்பட்டு. He received the gift when he received the Holy Spirit. அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது வரங்களை பெற்றுக்கொள்கிறான். Now he speaks in the spirit. அவன் ஆவியிலே பேசுகிறான். When Paul talks about tongues, he says, பவுல் அந்நிய பாஷை குறித்து பேசும்போது I pray in tongues, I pray in spirit. I pray with understanding. நான் ஆவியிலும் ஜெபிக்கிறேன், நான் கருத்தோடும் ஜெபிக்கிறேன். He says, I praise God in tongues, I praise God with understanding. நான் தேவனை ஆவியிலும் துதிக்கிறேன், கருத்தோடும் துதிக்கிறேன். Here we say, we pray in the spirit. He speaks in the spirit. நாம் இங்கே நம் ஆவியிலே பேசுகிறோம். Jesus said, he that worshipeth him should worship in the spirit and in the truth. ஒருவன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். We know what is worshiping God with unmai. உண்மையோடு ஆராதிக்கிறது என்றால் என்ன? What is worshiping God in spirit? ஆவியிலே தேவனை ஆராதிக்கிறது என்றால் என்ன? Here we understand. இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். It's not that it's not our understanding. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் அல்ல. It's our spirit. நம்முடைய ஆவி. In the spirit. நம்முடைய ஆவியிலே. In the spirit. ஆவியிலே. We speak to God. நாம் தேவனிடத்திலே பேசுகிறோம். We converse with God. நாம் தேவனோடு உரையாடுகிறோம். Because of this ignorance, இந்த அறியாமையினாலே, they say, oh, why should we speak in tongues? It's only a volaral. It's only a volaral. அநேகர் இது வந்து உலரல் என்று சொல்லுகிறார்கள். They should understand what is the spirit, what is the understand, what is the soul.
அவர்களுக்கு ஆத்மா என்றால் என்ன, ஆவி என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரி, now only we are going to something very, very important. நாம் மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தில் கடந்து செல்கிறோம். What is that we speak unto God? நாம் என்ன தேவனிடத்தில் பேசுகிறோம்? What we speak in the Spirit? நாம் என்ன ஆவியிலே பேசுகிறோம்? We don't understand. நமக்கு புரியாது. But what is that we speak? நாம் என்ன பேசுகிறோம்? That we read நாம் வாசிக்கிறோம் in the same verse. அதே வசனத்திலே, For he that speaketh in an unknown tongue speaketh not unto men but unto God. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் அவன் தேவனிடத்திலே பேசாமல் மனுஷனிடத்திலே பேசுகிறான். For no man understandeth him. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியவில்லை. However, in the Spirit he speaketh mysteries. ஏனெனில் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். He speaks mysteries. அவன் ரகசியங்களை பேசுகிறான். In Tamil we use the same word for secret and mystery, ரகசியம். தமிழிலே சீக்ரெட், மிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ரகசியம் என்று பார்க்கிறோம். But in the Bible வேதத்திலே and also in the philosophy, தத்துவ ரீதியாகவும் that mystery is something different from secret. மிஸ்ட்ரி என்பது ரகசியத்துக்கு மாறுபட்டதா இருக்கிறது, வேறுபட்டதா இருக்கிறது. What is a mystery? மிஸ்ட்ரி என்றால் என்ன? Generally it is used with a religion. அது மதத்திலே உபயோகப்படுத்தப்படுகிறது. It's a mystery. அது ஒரு ரகசியம் ஆக இருக்கிறது. We even read about the religion of the East, mystery of Babylon. இந்த கிழக்கில் இருக்கிற ஒரு மதத்தை நாம் படிக்கிறோம், பாபிலோன் ரகசியம் என்று. பாபிலோன் ரகசியம், mystery. அது ஒரு ரகசியம். What is the mystery? அந்த ரகசியம் என்றால் என்ன? It is known to God. அது தேவனுக்கு தெரியும். Not known to me. எனக்கு தெரியாது. Not known to anybody. மற்ற யாருக்குமே அது தெரிந்திருக்காது. At particular time, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே, now it is revealed to me. அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. It's not known to me earlier. எனக்கு முன்பாக அது தெரியாது. But God knows it. தேவனுக்கு அது தெரியும். In a particular time, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே, what is known to God is also revealed to me. தேவனுக்கு தெரிந்தது எனக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. It is a mystery. அது ரகசியமாக இருக்கிறது. It's not that I don't know it now. இப்பொழுது எனக்கு தெரியாது என்பது அல்ல. Now I know. எனக்கு இப்பொழுது தெரியும். Now I know. எனக்கு இப்பொழுது தெரியும். But it's already known to God. அதற்கு முன்பாகவே அது தேவனுக்கு தெரியும். It was not known to me earlier. எனக்கு இது முன்பாக தெரியாது. Now it is made known to me. இப்பொழுது எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. That is called mystery. அது ரகசியமாக இருக்கிறது. It's not that I understood with my mind. It's not that I understood it with my mind. என்னுடைய புத்தியினாலே நான் புரிந்து கொண்டேன் என்பதல்ல. It is revealed to me. அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. It is revealed to me. அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Now I know for sure. எப்பொழுது எனக்கு உறுதியாக தெரியும். How do I know it? எப்படி எனக்கு தெரியும்? It is a revelation. It's a light. அது ஒரு வெளிப்படுத்தல். That is called a mystery. அது ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. We read in 1 Corinthians chapter 15. 15ஆம் அதிகாரம் in verse 51, 51ஆம் வசனம், Paul says, பவுல் சொல்லுகிறார், behold, இதோ I show you a mystery. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். It's a mystery. அது ஒரு ரகசியம். பட் ரகசியம்னா தெரியாததல்ல, ரகசியத்தை அறிவிக்கிறேன். I show you a mystery. ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். We shall not all sleep, but we shall all be changed. நாம் எல்லோரும் திரையடைவதில்லை, ஆகிலும் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுவாக்கப்படுவோம். I tell you a mystery. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். We all shall not die. நம்ம எல்லாரும் சாக மாட்டோம். How's that? அது எப்படி சாத்தியம்? Anyone that is born will die. பிறக்கிற எல்லாருமே மரித்து போவார்கள். That is the science. அது அறிவியலா இருக்குது. Anything that is created should be destroyed. உருவாக்கப்பட்டது எல்லாமே அழிக்கப்படும். So if I am born, I should die. நான் பிறந்தேனால் நான் மரிக்க வேண்டும். How can I be born but live forever? எப்படி நான் பிறந்து மரிக்காமல் எப்படி இருக்க முடியும்? I tell you a mystery. நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். One day,
ஒரு நாள் those who are dead in Christ shall rise. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். The corruptible shall put on incorruption. அழிவுள்ளது அழியாமை. அறிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும். Those who are dead and buried, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், they are dissolved, கரைஞ்சு போறாங்க, கரைந்து போகிறார்கள். One day, ஒரு நாள் they will arise. எழுந்திருப்பார்கள் அவர்கள். They will arise. அவர்கள் எழுந்திருப்பார்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரி, it is a mystery. அது ரகசியமா இருக்கு. Okay, those who are dead will arise. இறந்தவர்கள் எழுந்திருப்பார்கள். We that are alive, உயிரோடு இருக்கிற நாம், the mortal, அழிவுக்குரிய சரீரம், சாவுக்கு ஏதுவான, நம்ம இன்னும் சாகல, நாம் இன்னும் சாகல, சாவுக்கு ஏதுவா இருக்கிறோம். கண்டிப்பா ஒரு நாள் சாவு வரும். அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ள எழுந்திருக்கும். சாவுக்கு ஏதுவான நாம் சாவாமையை தரித்துக் கொள்வோம். The corruptible shall put on incorruption and the mortal shall put on immortality. அழிவுள்ளவர்கள் அழியாமையை தரித்துக் கொள்வோம், சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவாமையை தரித்துக் கொள்வோம். It's a mystery. அது ஒரு ரகசியம். As I told you earlier, நான் உங்களுக்கு முன்பாக சொன்னது போல, is it against the science? அது அறிவியலுக்கு எதிரானதாக இருக்கு. It's not against the science. அது அறிவியலுக்கு எதிரானதாக அல்ல. ஒரு பொருள் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது. ஒரு பொருள் ஒருபொழுதும் அழிக்கப்பட முடியாது. It will change its form. அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படும். Water may become snow, water may become stream. தண்ணீர் பனிக்கட்டியாக நீராவியாக மாற்றப்படும். It cannot be destroyed. அதை அழிக்க முடியாது. So when we bury the body, நாம் ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணும் பொழுது, the body is not destroyed. அந்த பாடி, அந்த உடம்பு அழிக்கப்படுவதில்லை. The word used in Paul used is dissolved. அங்கு அது கரைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. The body is dissolved. அந்த உடல் கரைக்கப்படுகிறது. It becomes soil. அது மண்ணாக மாறுகிறது. From one form to another form. ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு. Suppose he sinks in a sea. கடலிலே மூழ்கும் பொழுது, a fish eats that. மீன்கள் உண்ணும் பொழுது, it comes into the fish's body. அந்த மீன்கள் உடலுக்குள்ளாக போய்விடுகிறது. When you buy and eat that fish, நீங்கள் அந்த மீனை வாங்கி சாப்பிடும் பொழுது, that body has come into you. அந்த உடல் உங்களுக்கு வருகிறது. Body cannot be dissolved. அந்த உடல் அழிக்கப்படுவதில்லை. It will be in one form to another form. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படுகிறது. My dear, it's a mystery. அது ஒரு ரகசியமா இருக்கிறது. That will put on incorruption. அழியாமையை தரித்துக் கொள்ளும். That will put on incorruption. அது அழியாமையை தரித்துக் கொள்ளும். Similarly, அதே போல we that are mortal will put on immortality. நாம் சாவுக்கேதான நாமும் சாவாமையை தரித்துக் கொள்வோம். It's a mystery. இது ரகசியமா இருக்கிறது. It's not known to men. இது மனிதர்களுக்கு தெரியாது. What men thought, மனிதர்கள் என்ன நினைத்தார்கள், is given for men to be born and die. மனிதர்கள் என்றால் பிறந்து இறக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார்கள். Is once to be born then to die. ஒரு முறை பிறக்க வேண்டும், மரிக்க வேண்டும். I tell you a mystery. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். We will put on immortality. நாம் சாவாமையை தரித்துக் கொள்வோம். Like that there are many mysteries in the Bible. அதே போல வேதத்தில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. God willing, கர்த்தருக்கு சித்தமானால், I'll speak to you about the mysteries in the Bible. அந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை குறித்து நான் உங்களுடன் பேசுகிறேன். In a separate message, God willing, later. இன்னொரு நேரத்தில் நான் உங்களுக்கு அந்த தலைப்பிலே பேசுகிறேன். In Matthew chapter 13, மத்தேயு 13ஆம் அதிகாரம், in verse 11, 11ஆம் வசனத்திலே, Matthew 13:11, மத்தேயு 13:11, Jesus answered, said unto them, because it is given unto you to know the mysteries of the kingdom of heaven, but to them it is not given. But as it is written, eyes have not seen, nor ears heard, neither have entered into the heart of men the things which God hath prepared for them that love him. We read the first part. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. But as it is written, eyes have not seen, nor ears heard, neither have entered into the heart of men the things which God hath prepared for them that love him.
உள்ளவனவனோ அவனுக்கு. My dear brother, my dear sister, so it is not known to men. அது மனிதர்களுக்கு தெரியாது. The mysteries of the kingdom of God. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். But Jesus reveals. இயேசு அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். Jesus reveals. இயேசு வெளிப்படுத்தினார். We read in 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். Read verse 9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. What God has prepared for men, தேவன் மனிதர்களுக்கு ஆயத்தப்படுத்தினதை eyes have never seen, கண்கள் காணவில்லை, ears not have heard, காதுகள் கேட்டதுமில்லை, it not appeared in the heart of men. ஒரு மனிதனுடைய இதயத்தில் அது தோன்றினதும் இல்லை. In science we say these are the three ways we can learn. அறிவியலும் இப்படிதான் 3 விதமா நாம் படிக்க முடியும். Number 1, முதலாவது visual. பார்க்கிறதன் மூலமாக. Number 2, இரண்டாவது auditory. கேட்கிறது மூலமாக. Number 3, மூன்றாவது intuition. சிந்திப்பதின் மூலமாக. இருதயத்தில் தோன்றுது. இதயத்தில் தோன்றுவதன் மூலமாக. These are the three ways we can learn. இந்த 3 வகையில நாம் கற்றுக்கொள்ள முடியும். We can hear through somebody. நாம் ஒரு இடத்திலிருந்து கேட்கிறதன் Or மூலமாக. we can see and understand. நாம் இதை பார்த்து புரிந்து கொள்ளலாம். Or just it appears in our heart. அது நம்முடைய இதயத்தில் அது தோன்ற வேண்டும். But what God has prepared for us, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை eyes have not seen, ears have not heard, it has never appeared in the heart of men. கண்கள் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எந்த மனிதன் இதயத்திலும் அது தோன்றினதில்லை. I ask a question to our brother Anand. நான் சகோதரன் ஆனந்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். Which year you came into this church? 94, approximately 20 years back. Okay. 20 years back, 20 வருஷத்துக்கு முன்னால அவங்க வந்தாங்க. Did anyone tell your mother or sister that you would translate me? Nobody told you. எனக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்னு யாருமே அவர்கிட்ட சொல்லலையா? இங்கிலீஷ் தெரியும்னா யாரு? இங்கிலீஷ் தெரியுனே தெரியாது. அப்போ எப்போ அது மனசில் தோணிச்சுது அது அந்த காலம்? ப்ரீச் பண்ணுறப்ப பார்க்குறப்ப. ஆனால் நம்ம பண்ணுவோன்னு தோணலை. இதாங்க மிராக்கிள், இதான் மிஸ்ட்ரி. இவர் அந்த ஊழியத்தை செய்வாருன்னு சொல்லி கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் இவருக்காக ஆயத்தப்படுத்தினதை கரங்களுக்கு தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம்மா. Eyes have not seen, ears have not heard, it has never appeared in the heart of men. கண்கள் கண்டதும் இல்லை, காது கேட்டதில்லை, எந்த மனிதனுடைய இதயத்திலும் அது தோன்றினதில்லை. But God hath revealed them unto us by the Spirit. நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். In our spirit there is a revelation. நம்முடைய ஆவியிலே ஒரு வெளிப்படுத்தல் இருக்கிறது. Our mind may not understand. நம்முடைய புத்திக்கு அது தெரியாது. For the Spirit searcheth all things, yea, the deep things of God. இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். Now he might have had a revelation. அவருக்கு ஒரு Spirit. ஆவியிலே ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருந்திருக்கலாம். One day when I could say, தம்பி ஆனந்த் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா? God calls me. It's a ministry God has given me. தோணிச்சா தோணலையா? அதான். The revelation was in the Spirit already. ஆவியிலே ஒரு வெளிப்படுத்தல் இருக்கும். There's a revelation in the Spirit. ஆவியிலே வெளிப்படுத்தல். So when that opportunity comes, அந்த வாய்ப்பு வருகிற போது we understand this is what God has prepared for me. இதுதான் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணது என்று புரிந்து கொள்ளலாம். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரி, when pastor has given this proposal to me, இந்த வாய்ப்பை போதகர் எனக்கு வழங்கிய பொழுது I can understand my spirit, this is what God has planned for me. என்னுடைய ஆவியிலே தேவன் எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறான். When the Lord has called out me for ministry, தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தார். we know in the spirit it is God's plan. ஆவியிலே இது தேவனுடைய திட்டம் என்று தெரியும். My dear brother, my dear sister, அருமையான சகோதர I சகோதரி, don't want to take much time. நான் இன்னும் நேரம் எடுக்க விரும்பவில்லை. When we came into the ministry, many a time Pastor Samson Ramaya has said, அநேக முறை போதகர் சாம்சுந்தரம் சொல்லியிருக்கிறார், not one day early, not one day late.
ஒரு நாள் முன்பாகவும் அல்ல, ஒரு நாள் தாமதமாகவும் அல்ல. Not one day early, not one day late. ஒரு நாள் முன்பாகவும் அல்ல, ஒரு நாள் தாமதமாகவும் Is அல்ல. what God has prepared for us. இதுதான் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். It was God has prepared for us. அதைத்தான் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பண்ணியிருந்தார். God has prepared for us. எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். Eyes have not seen. கண்கள் கண்டதில்லை. Ears have not heard. காது கேட்டதில்லை. It has not appeared in the heart of men. எந்த மனிதனின் இதயத்திலும் அது தோன்றினதில்லை. My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே, but God reveals that in our spirit. நம்முடைய ஆவியிலே தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தி So காட்டுகிறார். more you speak in tongues, அந்நிய பாஷையிலே நீங்கள் அதிகமாய் பேசும் பொழுது, more you pray in the spirit, அந்நிய பாஷையில் நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது, God reveals his mysteries in our spirit. இந்த ரகசியங்களை தேவன் நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்துகிறார். Maybe about your ministry, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, maybe about your continuing education, உங்கள் கல்வியை தொடர்வதை குறித்து, maybe about your marital life, உங்களுடைய திருமண காரியத்தில் இருக்கலாம், maybe about your future. உங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம். Your mind may not understand, உங்களுடைய மனதுக்கு அது புரியாது, but the revelation will come in the spirit. உங்களுடைய ஆவியிலே அந்த வெளிப்படுத்தல் வரும். When the time comes, நேரம் வருகிற பொழுது very easily your mind will accept that, you know, the God has planned this for me. வெகு எளிதாக உங்களுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ளும். இதுதான் நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினது என்று. So in this one verse I tell you 5 things. இந்த ஒரு வசனத்தில் 5 காரியங்கள் இருக்கிறது. Number 1, when you pray in the spirit, நாம் முதலாவது நம்ம ஆவியிலே ஜெபிக்கிறோம். no man will understand. ஒரு மனிதருக்கும் அது புரியாது. You are not, it's an unknown tongue. அது புரியாத அந்நிய பாஷையா இருக்கிறது. Whether the hearer understands or not, the speaker will not understand. கேட்கிறவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, பேசுகிறவர்களுக்கு அது புரியாது. Number 2, when you pray in the spirit, நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கிற பொழுது, you are not speaking unto God, men. நீங்கள் மனுஷரிடத்திலே பேசவில்லை. So you are not speaking to others. நீங்கள் மற்றவர்களிடத்திலே பேசவில்லை. Number 3, மூன்றாவது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, it is not babbling. அது உளறுதல் அல்ல. It's not babbling. அது உளறுதல் அல்ல. When you speak in tongues, நீங்க அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது, you speak unto God. நீங்கள் தேவனிடத்திலே பேசுகிறீர்கள். You speak unto God. நீங்கள் தேவனிடத்திலே It is பேசுகிறீர்கள். not babbling. அது உளறுதல் கிடையாது. When you speak unto God. நீங்கள் தேவனிடத்திலே பேசுகிறீர்கள். Number 4, நான்காவது, from this one verse, இந்த ஒரு வசனத்திலிருந்து, when you pray in the spirit or when you speak in tongues, நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிற பொழுது, ஆவியிலே ஜெபிக்கிற பொழுது, it is not your mind praise, உங்களுடைய மனம் ஜெபிப்பதல்ல. it is not your sukhi or your psyche praise, உங்களுடைய ஆத்துமா ஜெபிப்பதல்ல. it is your spirit praise. உங்களுடைய ஆவி ஜெபிக்கிறது. It is your spirit praise. உங்களுடைய ஆவி ஜெபிக்கிறது. You pray in the spirit. நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கிறீர்கள். Many people, because of lack of understanding, out of ignorance, they say it's babbling. We have to pray for them. புரிந்து கொள்ளாதனாலே, அறியாமையினாலே அநேகர் இதை உளறுதல் என்று சொல்லுகிறார்கள். No, your understanding is not praying. உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் ஜெபிப்பதில்லை. Your spirit is praying. உங்களுடைய ஆவி ஜெபிக்கிறது. You got spirit, you got soul. உங்களுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது. Soul is called the psyche. சோலை தான் நம்ம ஆத்துமாவை தான் நம்ம சைக்கி என்று சொல்கிறோம். Or sukhi is the Greek word. சுகி என்ற கிரேக்க வார்த்தை. So your sukhi doesn't pray. உங்களுடைய ஆத்துமா ஜெபிப்பதில்ல. Your spirit prays. உங்களுடைய ஆவி ஜெபிக்கிறது. Very, very important. மிக மிக முக்கியமாக, When you pray in the spirit in unknown tongues, அந்நிய பாஷையிலே ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது, God reveals his mysteries in our spirit. தேவன் அவருடைய ரகசியங்களுடைய ஆவியிலே வெளிப்படுத்துவார். Very, very important thing. மிக மிக முக்கியமானது, God is spirit. தேவனுடைய ஆவி. தேவன் ஆவியா இருக்கு. God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். And spirit of God communicates with my spirit. தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய ஆவியோட உரையாடுகிறார். My spirit will understand God's spirit. என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியை புரிந்து கொள்கிறது. My sukhi may not understand. என்னுடைய ஆத்துமாவுக்கு அது புரியாது. ஒருவேளை புரியாம போகலாம். ஒருவேளை புரியாம போகலாம். My flesh will fight against what God says. என்னுடைய மாம்சம் தேவன் சொல்வதற்கு எதிராக போராடும். I'm in a good job. நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன். You're in a good business. நான் நல்ல வியாபாரத்தில் இருக்கிறேன். You're going to earn crores. நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். Now the Lord calls me out for ministry. அவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார். I may not know what I will eat next. What would be my next meal? என்னோட அடுத்த வேளை சாப்பாடு என்னவா இருக்குன்னு I தெரியாது. don't know from where my dress will come. எங்க இருந்து எனக்கு உடை வரும் என்று தெரியாது. My flesh
My understanding may not help me yield to the leading of the Spirit. என்னுடைய மாம்சம், என்னுடைய மனம் தேவனுடைய நடத்துதலுக்கு எனக்கு உதவாது. God is calling out for ministry. தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். My spirit will yield. என்னுடைய ஆவி என்னை நடத்தும். The Spirit will lead. என்னுடைய ஆவி He நடத்தும். communicates that in my spirit. என்னுடைய ஆவியோட அவர் சம்பாஷிக்கிறார். There is a revelation within me. என்னுள்ளாக ஒரு வெளிப்படுத்தல். He will not leave me. அவர் என்னை கைவிட மாட்டார். That day a revelation came to my mind. என்னுடைய மனதில் அந்த வெளிப்படுத்தல் When God calls me, தேவன் என்னை அழைக்கும் பொழுது, either through crows he will feed, காக்கா மூலமாக கூட சாப்பாடு கொடுப்பார். or through a widow he will feed us. ஒரு விதவை மூலமாகவும் சாப்பாடு கொடுப்பார். If there is no crow, there is no widow. காக்காவும் இல்ல, விதவையும் இல்லனா, the angel bring my bread and water. தேவதூதர்களுடைய உணவை கொண்டு வருவாங்க. What I eat for one day, that will help me to walk for 40 days. நான் ஒரு நாள் சாப்பிட்டு 40 நாள் நடப்பேன். That type of strength I would get. அந்த மாதிரியான ஒரு பலம் எனக்கு வரும். That's not my understanding. அது என்னுடைய புரிந்துகொள்ளுதல். That's not my understanding. அது என்னுடைய புரிந்துகொள்ளுதல் அல்ல. That's a revelation within me. அது எனக்குள்ளாக இருந்த வெளிப்பாடு. That's a revelation within me. அது எனக்குள்ளாக இருந்த வெளிப்பாடு. God cannot forsake me. தேவன் என்னை கைவிட மாட்டார். We stepped out for the ministry. ஊழியத்துக்கு வந்த பின்பு, when you are led by the Spirit, தேவனால நடத்தப்பட்டோம். your understanding may stand against it. எங்களுடைய புரிந்துகொள்ளுதல், your understanding may stand against it. உங்களுடைய புரிந்துகொள்ளுதல் ஒருவேளை தேவ நடத்துதலுக்கு விரோதமா இருக்கும். You may not like to do it. நமக்கு செய்ய பிடிக்காம போகலாம். You may not yield. அதுக்கு நம்ம கீழ்ப்படியாம You போகலாம். pray more and more and more in the Spirit. நம்ம ஆவியிலே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, when you pray more and more in the tongues, நம்ம அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, the revelation comes in our spirit. நம்முடைய ஆவியிலே அந்த வெளிப்படுத்தல் வருகிறது. Spirit helps us yield to the will of God. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வைப்பார். My dear brother, my dear sister, அருமையான சகோதர so when you speak in tongues, நாம் அந்நிய பாஷையில பேசுகிற பொழுது, it's a tongue that you don't understand. அது உங்களுக்கு புரியாத மொழியா இருக்கலாம். You are not speaking unto men. நீங்கள் தேவனிடத்திலே மனுஷனிடத்திலே பேசவில்லை. You are speaking unto God. நீங்கள் தேவனிடத்திலே பேசுகிறீர்கள். It's not your understanding, your spirit speaks. உங்களுடைய கருத்து அல்ல, உங்களுடைய ஆவி பேசுகிறது. And when you speak in tongues, நீங்கள் அந்நிய பாஷையில பேசுகிற பொழுது, God reveals his mysteries in our spirit. தேவன் அவருடைய ரகசியங்களை நம்ம ஆவியிலே We speak வெளிப்படுத்துவார். the mysteries of God. நாம் தேவனுடைய ரகசியங்களை It பேசுகிறோம். is not babbling. அது உலர்தல் கிடையாது. It is not babbling. அது உலர்தல் கிடையாது. Spend more time in speaking in tongues. நம்ம Spend more time speaking in tongues. நம் அந்நிய பாஷையில பேசுகிறதுலே நேரத்தை செலவழிப்போம். அதிக நேரம் பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசுறதுல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதில் ஒரு ஆசீர்வாதம், அந்நிய பாஷையில் பேச 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 உங்கள் ஆவியில் தேவன் உங்களுக்காக ஆயத்த பண்ணின காரியங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆர்டேன் பண்ணது. எரேமியாவுக்கு தெரியுமா, நீ தாயின் கற்பத்தில் ஒன்று உருவாக்கும் முன்பாகவே தேசங்களுக்கு ஒன்று தீர்க்கதரிசியாக நான் ஆர்டேன் பண்ணியிருக்கேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அங்கே இருக்க அருமையான பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை குறித்து காட் என்ன பிளான் பண்ணியிருக்கார் உங்களுக்கு தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பாக ஷெர்வின் அவங்க தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்பாக, ஒனேஸ் அவங்க அம்மாவுடைய கற்பத்தில் உருவாக்கும் முன்பாக, அழிவ பிள்ளைகள் உங்கள் பேரை வச்சு பாருங்கள், தம்பிமா தங்கச்சிமா உங்கள் பேரை வச்சு பாருங்கள், பிரதர் சிஸ்டர் உங்கள் பேரை வச்சு பாருங்கள். விசித்திர வினோதமாய் ஹல்லேலூயா, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் உங்கள் தாயின் கற்பத்தில் உங்களை உருவாக்கும் முன்பாக, பிஃபோர் யூ ஆர் ஃபார்ம்ட் இன் யுவர் மதர்ஸ் வூம், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கும் முன்பாக தேவன் உன்னை குறித்த தீர்மானம். நீ பாஷையில் பேச 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 ஹல்லேலூயா, உன் ஆவியில் வெளிப்பாடு வர ஆரம்பிக்கும். தேவ ரகசியங்கள் உன் ஆவியில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உன் கண்ணால் பார்க்குறதெல்லாம் ஒரு ஏழ்மை, ஒரு வறுமை, ஒரு தரித்திரம், ஒரு நெருக்கம், இல்லை ஒரு ஐஸ்வர்யம், ஒரு செழிப்பு, ஏதோ ஒன்று உன் கண்ணு பார்க்குது. ஆண்டவர் உனக்காக ஆயத்தம் பண்ணது உன் மனசில் தோண்டலை, உன் கண்ணால் பார்க்க முடியலை. ஏதோ ஒன்று ஆண்டவர் உன்னை குறித்து பிளான் பண்ணியிருக்காரு. நீ ஜெபிக்க ஜெபிக்க, விட்டு கொடுக்க
அது உன்னுடைய ஸ்பிரிட்டில் வெளியாகும்.